செயல்படுவீர். கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவீர். கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றார். என் தடைகள் உமக்கு மாத்திரம். மரித்தோரை எழ செய்தீர் என்றார். என் நோய்கள் உமக்கு மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். பெரும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும். பெரும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றார். என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவதும் நீர் என்றார். என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்து நிற்பேனே. உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்து நிற்பேனே. எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தே.
தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உமை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உமை நான் நாடி வந்தேன். உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய். ஒன்று ராஜாக்கள் 19:7. கர்த்தருடைய தூதன் திரும்ப இரண்டாம் தரம் வந்து எலியாவை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். மிகவும் சோர்ந்து போய் ஒரு பெண்ணிற்கு பயந்து அவ்வளவு பெரிய மாபெரும் தீர்க்கதரிசியான எலியா சூரச்செடியின் கீழாக அவர் சோர்ந்து போய் படுந்து கிடந்த நேரத்தில் நடந்த சம்பவத்தை தான் இப்பொழுது நாம் வாசிக்க கேட்டோம். ஒரே ஒரு பெண் அனுப்பின ஒரே ஒரு செய்தி அவரை மிகவும் பின்வாங்கி போக வைத்தது, பயந்து போக வைத்தது, சாக வேண்டுகிற எண்ணத்தை அவர் கொண்டு வந்தது. நான் என் பிதாக்களை பார்க்கிற நல்லவனல்ல என்று சொல்லி தாழ்வு மனப்பான்மையை கொண்டு வந்தது என்று காண்கிறோம். இன்றைக்கி எவ்வளவோ சிறப்பாக வாழ்ந்துட்டுருக்கிறவங்க, கர்த்தருக்குள்ளே இருக்கிறவங்க கூட ஒரே ஒரு சம்பவத்தினால் காணாமல் போனதை பார்க்கிறோம். குடும்பத்தில் ஒரு மரணம், இல்லை எதிர்பாராத ஒரு இழப்பு, பிஸ்னஸில் ஒரு நஷ்டம், இல்லைன்னா மிகவும் எதிர்பார்த்தது கிடைக்கல. ஒரே ஒரு சம்பவம் தான், ஆனால் அவங்க காணாமல் போயிட்டாங்க, இல்லாமல் போயிட்டாங்க. அந்த அளவு அவங்க பின்வாங்கி போயிட்டாங்க. ஏசப்பா பிள்ளைகள் தான் ஊழியத்தில் வைராக்கியமாக இருந்தவங்க தான். இன்றைக்கு அவர்களை காணும். பிரியத்துக்குரியவர்களே, அப்படிப்பட்டவர்களை இயேசு தேடி வருகிறார். தொலைந்து போன ஆட்டை தேடி வருகிற மெய்ப்பனாக, ஆறுதல் தருபவராக,
அப்பத்தையும் தண்ணீரை தந்து நம்மை பலப்படுத்துபவராக, நீ எல்லாம் முடிஞ்சிட்டு நினைக்கிற மகனே மகளே, இல்லை நீ செல்ல வேண்டிய பாதை வெகு தூரம் என்று சொல்லி நம்மை ஆற்றுபவராக தேற்றுபவராக இருக்கிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். பிரியத்துக்குரியவர்களை, இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் அதிக சந்தோஷம், அதிக மகிழ்ச்சி. கர்த்தர் சித்தமானால் இந்த சனிக்கிழமை நமக்கு நாகர்கோவில் ஒய்எம்சே ஹாலில் வைத்து நம்முடைய விடுதலையின் கூட்டம் நடைபெறும். நாகர்கோவில் மக்கள் திரளாக திரண்டு வந்து நீங்கள் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தரும் இலவசமான விடுதலையை பெற்றுச் செல்ல வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைக்கின்றேன். கூட்டத்தில் இருந்தே உங்களுக்காக அடிய தனித்தனியாக ஜெபிப்பேன், நல்ல விருந்து பரிமாறப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு நான் அறிவிக்க ஆசைப்படுகிறேன். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறபடினாலே காலை 10 மணி முதல் 12 மணி வரைக்கும் யார் என்னை தனித்தனியாக வந்து சந்தித்து ஜெபித்து செல்ல விரும்புகிறார்களோ அவர்கள் தாராளமாக வரலாம். 12 மணிக்கு கிளம்பிடுவேன். அதுக்குள்ளே நீங்கள் 10 மணிக்குள்ளே வந்துட்டிங்கன்னா நல்லா ஃப்ரீயாக இருக்கும். அடைக்கலான் குருவி முதியோர் உள்ளம் உங்களை இருகரம் நீட்டி வரவே இருக்கிறது. ஏராளமான இடங்கள் காத்திருக்கு, ஏக்கர் கணக்கில் இடம் இருக்குது. ஒட்டி தேவனுடைய மாளிகை இருக்குது, எப்போனாலும் போய் ஜெபிச்சுக்கிடலாம். அதனால் ஏவப்படுகிற பிள்ளைகளெல்லாம் நீங்கள் தாராளமாக அங்கே வந்து சேருங்கள். தினந்தோறும் நல்ல நல்ல ஊழியக்காரங்களாம் வந்து ஜெபிக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு சிறப்பான உணவுகள் எல்லாம் பரிமாறப்படுகிறது. பாருங்கள், வந்து ஆசீர்வதிக்கப்படுங்கள். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலும் நம்முடைய பிரயோஜனத்திற்காக 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 13ஆம் வசனம் முதல். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவில் அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் மேற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். தாவீதுக்கு அபிஷேகம், தாவீதுக்கு பரிசுத்த ஆவி என்று ஆண்டவர் தான் தெரிந்து கொண்ட தேவனுடைய தன்னை பிள்ளைக்கு அதிகமாக நேசித்தபடினாலே முதலாவது என்ன செய்தார் என்பதைத்தான் இங்கே காண்கிறோம். தேவன் என்றைக்கு ஒரு மனிதனை கண்டுபிடிக்கிறாரோ, தனக்குன்னு தெரிஞ்சுக்கிறாரோ, அவங்கள ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறாரோ, முதல்ல அவர் என்ன செய்கிறார்? ஆவியை தான் கொடுக்குறார், அபிஷேகத்தை தான் கொடுக்குறார். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இன்றைக்கி எப்படி உயர்வது, எப்படி மேன்மைகளை பெற்றுக்கொள்வது, எப்படி ஆசீர்வாதங்களை பெற்று செல்வது என்று நிறைய பேர் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. கண்டுபிடிக்கணும்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. பைபிள் வாசித்தாலே போதுங்க, எல்லா கேள்விக்கும் இங்கே பதில் இருக்குது. பைபிள் இஸ் டீச்சிங் இஸ் கிளியர்லி எவ்ரிதிங் அண்ட் இட் இஸ் டீச்சிங் இஸ் ஹவு டு பிகம் ரிச், ஹவு டு பிகம் எ கிரேட் பர்சன். எப்படி ஒரு பெரிய ஒரு வாழ்க்கைக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கைக்கு போக முடியும்? முதல் ஸ்டெப் என்ன? ஆண்டவர் நம்மை அபிஷேகம் பண்ண வேண்டும், அவருடைய ஆவியானவர் நமக்குள்ளாக வர வேண்டும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். இதை நீங்கள் உணர்ந்துட்டாலே வாழ்க்கையில் வெற்றி தான் உங்களுக்கு. என்னை அபிஷேகம், என்னை நிரப்பும் என்று ஆண்டவர்கிட்ட கேளுங்க. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் சொன்னவர். நீங்கள் வாஞ்சையோடு ஆண்டவரை தேடும் பொழுது, ஆவியானவர் வேணும்னு சொல்லி நினைக்கிற பொழுது நிச்சயமாக இந்த அபிஷேகத்தை தருவார், இந்த ஆவியை உங்கள் மேலே ஊற்றுவார் என்பதில் சந்தேகம் இல்லை. இதான் ஃபஸ்ட்டு திங். அபிஷேகம் பெறாமல் பெரிய ஆளாகவே முடியாது. ஊழியத்திலையும் சரி, உலகப்புறமான காரியங்களையும் சரி, ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். அன்றைக்கி உங்களுடைய உயர்வு வந்து அப்படி ஆரம்பிச்சிடும், உங்களுடைய மேன்மைகள் வந்து அப்படியே ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு. ரெண்டாவதாக பார்க்கும் பொழுது, சகோதரர்கள் மத்தியிலே ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினார். சங்கீதம் 23 நீங்கள் வாசித்திருக்கிறீர்களா? என் சத்துருக்கள் முன்னிலையில் நீர் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. பிஃபோர் மை எனிமீஸ் யூ ப்ரிப்பேர் எ டேபிள் அண்ட் அனாயிண்ட் மை ஹெட் வித் ஆயில், மை கப் ஓவர்ஃப்ளோஸ். எல்லாரும் பார்க்கத்தக்கதாக, யார் பகைச்சாங்களோ, அற்பமாக நினைச்சாங்களோ, அந்த அண்ணன்மார்களாம் பார்க்கத்தக்கதாக ஆண்டவர் அபிஷேகம் செய்தார். என் பிள்ளை என்று அடையாளப்படுத்தினார், காண்பித்தார். அண்ணன்மார்கள் வெட்கப்பட்டு போகும்படியாக செய்தார். அவர்கள் எல்லாரையும் புறக்கணித்தார். நீ கிடையாது, நீ கிடையாதுப்பா, போப்பா போப்பான்னு சொன்ன ஆண்டவர் இங்கே அவர்கள் மத்தியிலேயே தாவீது தாவீது என்று ஆண்டவர் அபிஷேகம் செய்து பிரித்தெடுத்து காண்பித்தார். சின்ன வயசுலேயே ஆண்டவர் அடையாளப்படுத்திட்டார். அவங்கள புறக்கணிச்சிட்டார், இவங்களை ஏற்றுக்கிட்டார்.
நீங்கள் எங்கே போனாலும் சரி, எங்கே படிக்க போனாலும் சரி, எங்கே வேலை பார்க்க போனாலும் சரி, பிஸ்னஸ் பண்ண போனாலும் சரி, ஊழியம் செய்ய போனாலும் சரி, எல்லாரும் மத்தியில் உங்களை உயர்த்துவதை அடையாளப்படுத்துவதை, தனக்குரியவர் என்பதை அடையாளப்படுத்துவதை ஆண்டவர் வழக்கமாக வைத்திருப்பார். யார் அது எவ்வளவு மோசமான ஆட்களாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பயங்கரமான ஆட்களாக இருந்தாலும் சரி, உங்கள் கூட ஆண்டவர் இருக்காருங்கிறத வந்து அவங்க உணர்வாங்க, பார்ப்பாங்க, பயப்படுவாங்க. ஆண்டவர் அவனோடு இருக்கிறார், ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்திருக்கிறார், ஆண்டவர் அவனை நேசிக்கிறார் என்பதை உங்களுடைய எதிரிகளும் உணர்வார்கள், சத்துருக்களும் உணர்வார்கள். அதுதான் ஆண்டவருடைய செயலாக இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துடாதீங்க. அதைத்தான் இங்கே முதலாவதாக காண்கின்றோம். ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினார், தாவீதை உயர்த்தி ஆரம்பித்தார், அடையாளப்படுத்தி விட்டார், என் மகன் சொல்லி காமிக்க ஆரம்பிச்சிட்டார். இந்த சயின்ஸ்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை நான் சிந்தித்து பார்ப்போம். அன்பு தம்பி தங்கச்சி, யூ ஹாவ் டு கோ எ வெரி லாங் வே. நீங்கள் எவ்வளவோ தொலைவு போகணும். நீங்கள் ஆவியை பெற்றுட்டீங்களா? ஆண்டவர் எல்லார் மத்தியிலும் உங்களை அபிஷேகிச்சிருக்காரா? எங்கே போனாலும் உங்கள் கூட ஆண்டவர் இருக்கிறாருங்கிறத எல்லாரும் உணர்றாங்களா? உங்களுக்கு பயப்படுறாங்களா? இது நீங்களாக செய்ய முடியாது, அது ஆண்டவர் தான் செய்யணும். இந்த அடையாளங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்கும்படியாக அழைக்கின்றேன். பாருங்கள், அடுத்த வசனம் இப்படியாக சொல்கிறது. ஒருத்தர் மேலே ஆண்டவர் ஆவியை ஊற்றிட்டார், பரிசுத்த ஆவியை ஊற்றிட்டார், அபிஷேகம் பண்ணிட்டார். அடுத்த ஆளுக்கு என்ன நடக்குது பாருங்க. 1 சாமுவேல் 16:14. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார், கர்த்தரால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. இங்கே ஆண்டவர் இறங்குறாரு, அங்கே சவுலை விட்டு ஆண்டவர் போயிடுறார், ராஜாவை விட்டு போயிடுறார். ஏன்னா அவரை புறக்கணிச்சிட்டார், அவரை ராஜாவாக்கிய நிமித்தமாக ஆண்டவர் மனசாப்பட்டுக்கிட்டு இருந்தார், அதனால அவனை விட்டு போயிட்டார். அப்போது பைபிள் மூலமாக நம்ம இன்னொரு பயங்கரமான ஒரு உண்மையை கற்றுக்கொள்கிறோம். ஒருவரை நேசிக்கிறபடியினாலே ஒருவருக்குள்ளாக வருகிற ஆண்டவர், அவர்களை அடையாளப்படுத்துகிற ஆண்டவர், அவர்களை உயர்த்துகிற ஆண்டவர், அவர்கள் தகுதி இல்லாமல் போகும் பொழுது அவர்களை விட்டு வெளியேறி விடுகிறார் என்று நாம் அறிய வருகிறோம். சிம்சோன் வழக்கத்தின்படி எதிரிகளை உதறிவிட்டு போவேன் என்று சொல்லி தெலீலாவுடைய வீட்டில் இருந்த பொழுது, அவர் வழக்கத்தின்படியே சண்டை போட வந்த பொழுது ஆண்டவர் தன்னை விட்டு நீங்கி விட்டார் என்பதை அவர் அறியாமல் இருந்தார் என்று வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தன்னை விட்டு விலகியதையே அவர் அறியலை. அந்த அளவுக்கு ஒரு பரிதாபமான ஒரு நிலைமையிலே அவர் இருந்தார். என்ன ஒரு வேதனையான காரியம் சிம்சோனுக்கு அந்த நாள். பரிசுத்த ஆவியானவர் போயிட்டாருங்கிறதே உணரலையா. அப்பொழுது அவர் வழக்கத்தின்படி ஒருவன் சொல்லும் பொழுது எதிரிகள் பிடிச்சிடுறாங்க, பிடிச்சி அடின்னு அடிக்கிறாங்க, கண்ணை பிடுங்கிடுறாங்க, சங்கிலியால் கட்டுறாங்க, அடித்து கொண்டு போனாங்க. இரண்டில் அங்கே ஆவியானவர் அவர் விட்டு நீங்கி விட்டார். சிம்சோனை விட்டு நீங்கினாலும் அவருக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை. இங்கே சவுல் ராஜா விட்டு ஆண்டவர் நீங்கிட்டார். ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் ரசிக்கலை, ஆண்டவர் அவங்களுக்கு ஆண்டவருக்கு அவங்களை பிடிக்கல, அதனால வேண்டான்னு சொல்லி தள்ளி விட்டாராம். ஒருவரை விட்டு ஆண்டவர் என்றைக்கு போகின்றாரோ அன்றைக்கு சர்வ நாசங்களும் மோசங்களும் ஆரம்பிக்கின்றன, வீழ்ச்சி ஆரம்பிக்கின்றன, அவமானங்கள் ஆரம்பிக்கின்றன, இழப்புகள், பொருளாதார இழப்புகள் ஆரம்பிக்கின்றன, நாச மோசங்கள் ஏற்படுகின்றன. ஒரு நாளும் பெற்ற ஆவியை, பரிசுத்த ஆவியை நாம் இழந்துவிடக் கூடாது என்பதற்கு சிம்சோனும் சவுலும் ஒரு சிறப்பான எடுத்துக்காட்டாக இருக்கின்றார். என் பிரியத்துக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் நம்மை விட்டு நீங்கி விட்டார் என்பதை நாம் சவுளை போல இல்லைன்னா சிம்சோனை போல அறியாமல் நம்ம பெயரக்கூடாது. அடுத்தாப்புல அந்த வேல்யூ தெரிஞ்சிருந்தால் தான், ஆண்டவர் உள்ளே இருக்கிறது, அபிஷேகம் இருக்கிறது எவ்வளோ பெரிய காரியங்கிறத உணர்ந்தாதான் அவர் நம்ம விட்டு போகாமல் இருப்பார். நம்ம அவரை மதிக்கவே இல்லைன்னா அவர் நம்ம விட்டு போயிட்டே இருப்பார். வருவார், ஆண்டவர் நிரப்புவார், ஆசீர்வதிப்பார், பயன்படுத்துவார், சரியில்லைன்னா போயிட்டே இருப்பார். இதுதான் இந்த இடத்தில் நாம் காண்கிறோம். எனவே ஒருபொழுதும் பெற்ற ஆவியை நாம் இழந்து விடாதபடி நான் கவனமாக இருப்போம். எவ்வளோ ஒரு பிதாக்கள் நம்ம கண்ணு முன்னால் இருக்கிறாங்க. பாலாசி லாரி நாசிரியத்தை சார்ந்தவர், இந்தியாவிலே முதலாய் கர்த்தருக்காய் எழும்பி வல்லமையாய் பிரகாசித்த தேவனுடைய தாஸ். கடைசியில் இந்த ஆவியை இழந்தார், அபிஷேகத்தை இழந்தார். கடைசி காலங்களிலே அவர் ஆண்டவரை அறியாதவர்களோடு போய் சேர்ந்தார். எவ்வளவு பெரிய வீழ்ச்சி! வரலாறு நமக்கு சொல்லிக் கொடுக்குற பாடங்களை நாம் மறந்துவிடக்கூடாது. இவரை விட்டு ஆண்டவர் போன உடனே என்ன ஆகுது பார்த்தீங்களா? கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. ஆண்டவர் போயிட்டாருன்னு நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொல்லாத ஆவி வந்துடுது. வாட் எ சேட் திங். இது வரைக்கும் ஆண்டவருடைய அபிஷேகம் இருந்தது, ஆண்டவர் உள்ள இருந்தார், இப்போ பேய் உள்ள வந்துட்டு, சவுல் ராஜாக்குள்ள பேய் உள்ள வந்துட்டு. பைபிள் வாசிக்கும் பொழுது நடுக்கமாக இருக்கிறது.
எவ்வளவு ஒரு மோசமான கொடிதான தண்டனை அங்கே சவுல் ராஜாவுக்கு வழங்கப்பட்டது. ஆண்டவருக்கு கீழ்ப்படியாதபடியினாலே, ஆண்டவருக்கு விரோதமாய் இண்டகம் பண்ணினாலே, மறைத்தபடியினாலே, பொய் சொல்லினபடினாலே, கீழ்ப்படியாதபடியினாலே ஆண்டவர் நீங்கிறார். உடனே பொல்லாத ஆவி வருது, களங்கடிக்குது. ராஜா குஸ்திகாரனும் போடுறாரு, ராஜா ஜன்னலை ஏறி உட்கிறாரு, கெட்ட வார்த்தை பேசுறாரு, அப்படி முடிய பிடிச்சி இழுக்காரு, யாரையும் அடிக்க போறாரு. களங்க பண்ணி கொண்டிருந்தார். சவுல் ராஜாவை களங்க பண்ணி கொண்டிருந்தது என்று காண்கிறோம். இங்கே ஒரு வேக்கம் உண்டாயிடுச்சு, எம்டினஸ் உண்டாயிடுச்சு. உடனே பேய் வந்துடுது, நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இதை விட ஒரு பரிதாபமான ஒரு வீழ்ச்சி எங்கும் இருக்குமா? ஆனால் சிம்சோனுக்குள்ளே பேய் வரலை, அதை நீங்கள் மறந்துடவே கூடாது. சிம்சன் விட்டு ஆவியானவர் போனார், எம்டினஸ் வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சு, அவமானம் வந்துச்சு, சிறைச்சாலை வந்துச்சு, எல்லாம் கண்ணு போச்சு, இழப்புகள் வந்துச்சு, பதவி போச்சு. ஆனால் பேய் உள்ள வரலை. ஆனால் இவர்கள் ஆண்டவர் விட்டு போன உடனே பேய் உள்ள வந்துருச்சு. அப்போ இரண்டு விதமான எம்டினஸ் உண்டாகுது, வீழ்ச்சி இருக்குது. சிலரை விட்டு ஆவியானவர் போயிட்டாருன்னா அவங்க நிறைய இழப்புகளை சந்திக்கிறாங்க, அவமானங்களை சந்திக்கிறாங்க. சிம்சோன் மாதிரி அவங்க மனம் வருந்தி கத்தட்ட வந்தாங்கன்னா மறுபடியும் ஆண்டவர் இழந்து போனதெல்லாம் 2 மடங்கு பல மடங்கு திருப்பி கொடுக்குறார், அவங்கள உயர்த்துறார், அவங்கள ஆசீர்வதி. சிம்சோன் வீழ்ந்தார், மறுபடியும் எழுந்தார் என்பதுதான் வரலாறு சொல்லுகிறது. அந்த எழுச்சி பயங்கரமான எழுச்சியாக இருந்தது. எத்தனை யானைகளாலும் தள்ள முடியாத அந்த கற்களை, அந்த தூண்களை அவர் பிடித்து தள்ளி 3000 முக்கியஸ்தர்களை, எதிரிகளை கொன்றார். பயங்கரமாய் ஆண்டவருக்காய் எழும்பினார். அப்படி முடிவு மகிமையாக இருந்தது என்று நாம் காண்கிறோம். ஆனால் இங்கே நாம் காண்கிற சவுல் ராஜாவுக்கு அப்படி இன்னொரு வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. ஆண்டவர் போன உடனே பேய் உள்ள வந்துடுது. 2 விதமான ஆவிக்குரிய மனிதர்கள் தேவனாலே ஒரு காலத்தில் வல்லமையாய் பயன்படுத்தவர்கள் விழுகிறார்கள். 2 பேரை விட்டு ஆவியானவர் நீங்குகிறார். ஒருவருக்கு இழப்பு வந்தது, ஆனால் மறுபடியும் எழும்பினார். இவருக்கு இழப்பு வந்தது, மறுபடியும் எழும்ப முடியல, ஏன்னா உள்ள பேய் வந்து விடுகிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? பாவங்களையும் விதவிதமாக பிரிக்கிறாரு, சாப்பாடை விதவிதமாக பிரிக்கிற மாதிரி. இவர் இப்போ சவுல் ராஜா வந்து கவர்ந்து கொண்டு வந்த ஆட்டுக்குட்டிகளை ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டின்னு பிரித்த மாதிரி ஆண்டவர் விழுந்து போகிறவங்களையும் பார்க்குறாரு, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டின்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சிம்சோன், அவன் பாவம், சூழ்நிலையால் பாவம் பண்ணிட்டான், விழுந்துட்டான், அவன் எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு மட்டை தண்டிக்கிறாரு, மறுபடியும் வந்துடுறாரு. ஆனால் அந்த செகண்ட் குவாலிட்டி இது மாதிரி கேவலமான ஆட்டுக்குட்டிகளுக்காக விலை போனவங்க, உண்மையற்று போனவங்களை செகண்ட் குவாலிட்டியாக வச்சுறாரு. அவங்களுக்கு மறுபடி சான்ஸ் கொடுக்கப்படுறதில்ல. அப்போ தான் சாத்தான் பாரியும் ரொம்ப மோசமாயிட்டான், ஆண்டவரே வெறுத்துட்டாருன்னு சொல்லி தான் உள்ளே வந்து விடுகிறார். அந்த நாளிலிருந்தே சவுல் ராஜாவின் வீழ்ச்சி ஆரம்பித்தது. ஒரு நாட்டின் ராஜா பேய் பிடிச்சு சத்தம் போட்டு கெட்டவத்தை பேசினா எவ்வளவு வேதனையாக இருந்திருக்கும், எவ்வளோ அவமானமாக அவருக்கு இருந்திருக்கும். அந்த பயங்கரமான சூழ்நிலையின் வழியாக கடந்து போனார். கத்தரால் தள்ளப்பட்டவர்கள், ஒரு காலத்தில் கத்திட்ட இருந்து கீழே விழுந்தவங்கெல்லாம் ஒரு சிலர் இதை மாதிரி பரிதாபமான நிலைமைக்கு வராங்க. அவங்கள நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு வேதனையாக இருக்கிறது. அந்த அளவுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்புகள் இந்த பூமியில பயங்கரமானவைகளாக இருந்திருக்கின்றன. தேவன் கிருபை உள்ளவர், இரக்கமுடையவர், தேவன் அன்பானவர். அவர் குப்பையிலிருந்து புலியிலிருந்து எடுத்து ராஜ்யபாரத்தை கொடுக்கிறவர். சவுல் ராஜா தளவாடங்கள் மத்தியில் ஒழித்து கொண்டிருந்த பொழுது அவரை தேடி வந்து ஆண்டவர் எவ்வளவோ பெரிய உயரத்துக்கு கொண்டு போன, எல்லாம் உண்மைதான். ஆனால் அவங்க தகுதி இல்லாமல் போயிட்டாங்க. அப்படின்னா பயங்கரமான ஒரு நியாய தீர்ப்பு, வீழ்ச்சி, பேய் உள்ள வந்து அவரை படாத பாடாய்படுத்துகிறது. சில நேரங்களில் நார்மலாக இருக்கார், சில நேரங்களில் அவர் பயங்கரமாய் அலைக்கழிக்கப்பட்டார் என்று காண்கின்றோம். பிரியத்துக்குரியவர்களே, இந்த சவுல் ராஜாவுடைய வரலாறு நமக்கு ஒரு பெரிய பாடமாக, எச்சரிப்பாக இருக்கிறது என்பதுதான் உண்மை. இட் இஸ் a great lesson, it's a great warning for us. பெற்ற ஆவியை நம்ம இழந்துடக்கூடாது. 51வது சங்கீதத்தில் தாவீது சொல்கிறார், அவருடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதையும் அப்பா என்று அவர் சொல்கிறார். அபிஷேகத்தின் வேல்யூவை தாவீது உணர்ந்திருந்தார். அவரும் தவறு செய்தார், விழுந்தார். ஆனால் ஆவியானவர் அவரை விட்டு நீங்கவே இல்லை. ஏனென்றால் அந்த வேல்யூவை அவர் உணர்ந்திருந்தார். என்னைக்காவது சவுல் ராஜா இந்த ஆவியானவர் என்னை விட்டு போயிட்டாரு, அபிஷேகம் போயிடுச்சுன்னு வருத்தப்பட்டதா பைபிளில் வாசிக்கிறோமா? எனக்கு ஜெபம் பண்ணுங்க ஐயா, எனக்கு மறுபடியும் ஆவியானவர் வரட்டும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க ஐயா, இந்த பேய் போட்டுன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி எங்கேயாவது அவர் மனம் திரும்பினார் பார்க்க முடியுதா? இல்லையே, அவருக்கு அந்த வேல்யூவே தெரியலையே. பிறகு எப்படி ஆண்டவர் அவருக்கு மனம் இறங்க முடியும்? எப்படி அந்த ஆவியை துரத்த முடியும்? எப்படி அவர் மறுபடியும் உள்ள வர முடியும்? எப்படி அவருக்கு புது வாழ்வு கொடுக்க முடியும்?
தேவன் நம்மை அடிக்கும் பொழுது நம்மை தாழ்த்துவோம் என்றால், ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லுவோம் என்றால், மறுபடியும் ஆவி எனக்கு தாரும் என்று கேட்போம் என்றால், ஒருவேளை அவர் மனம் இறங்குவார். அடிச்சதை நிப்பாட்டிட்டு அவர் கிருபையை நம்மளை தூக்கி எடுப்பார். நாமளும் அதை கண்டுகிடவே இல்லைன்னா, அபிஷேகத்துடைய மகிமை தெரியலைன்னா அவர் எடுத்துக்குவார். அதுக்கு பிறகு அந்த அபிஷேகத்தை பற்றி தெரியவே இல்லை, கேட்கவே இல்லைன்னா ஆண்டவர் விட்டுருவார். அப்படி விட்டுட்டாருன்னா, ஆண்டவர் கைவிட்டுட்டாருன்னா அவனுடைய முடிவெல்லாம் பயங்கரமானதாக இருக்கும். அதைத்தான் வரலாறு சொல்லுகிறது. வீழ்வது சகஜம், பிசினஸ்ல கீழே விழுவது சகஜம், வேலை போவது சகஜம், சுகத்தை இழந்து போவது சகஜம், விபத்தை சந்திப்பது சகஜம், வியாதிப்படுவது, பல அவமானங்களை படுவது சகஜம். எல்லா மனிதர்களும் எங்களை நடந்து போறாங்க. ஆனா ஆண்டவர்கிட்ட மறுபடியும் இறக்கத்துக்கு நம்ம கெஞ்சணும். விழுந்து விட்டேன், என்னை தூக்கி நிறுத்துன்னு சொல்லி கெஞ்சணும். பரிசுத்த வாழ்க்கை இழந்து விட்டேன், மறுபடியும் பரிசுத்த வாழ்க்கையை தாருன்னு கேட்கணும். அபிஷேகத்தை இழந்து விட்டேன், மறுபடியும் அபிஷேகத்தை தாருன்னு சொல்லி கேட்கணும். அதே போல பிரியத்துக்குரியவர்களே, ஆண்டவரே என் சொத்துக்களை இழந்து போனேன், பிசினஸை இழந்து போனேன், மறுபடியும் எனக்கு தாருன்னு சொல்லி நம்ம கேட்கணும். நம்ம கேட்டோன்னா அவர் நிச்சயமா தருவார். வருத்தப்பட்டோன்னா மனம் இறங்குவார். இன்னைக்கு நிறைய பேர் எவ்வளவு அடிபட்டாலும் அவங்க மனஸ்தாபப்படுறதே இல்லை, வருத்தப்படுறதே இல்லை, ஆண்டவருக்கு முன்பு தங்களை தாழ்த்துறதே இல்லை. ஆகாப் ராஜா ஒருக்கா தாழ்த்தும் போது கூட ஆண்டவர் உடனடியாக இறங்கினார். அவ்வளவு கொடூரமான ராஜா, ஆண்டவருக்கு எதிராய் செய்தார். அவனுக்கு கூட ஒரு நேரத்தில் ஆண்டவர் இறங்கினார். இன்னைக்கு மிகப்பெரிய உயரத்திலிருந்து கீழே விழுந்திருக்கிற ஐயா அம்மா மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திச்சிருக்கலாம், எல்லா மேன்மைகளும் இழந்து போயிருக்கலாம், இந்த மாதிரிலாம் ஒரு கஷ்டமான காலங்கள்லாம் வந்திருக்கலாம். கவலைப்படாதீங்க, வனம் வருந்துங்க, ஆண்டவர்கிட்ட இரக்கத்துக்கு கெஞ்சுங்க. இரக்கத்தில் ஐஸ்வர்யமுடைய தேவன் நிச்சயமாக அவர் நீங்கள் இழந்து போனவைகளை மறுபடி தருவதற்கு உண்மையுடையவராக இருக்கின்றார். நிச்சயமாக ஆண்டவர் மனம் இறங்குவார், நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். பழைய கிருபைகளை அவர் நிச்சயமாய் தருவார். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. மனுஷர்கள் இரக்கத்தை கேட்காதனால தான் அழிஞ்சு போனாங்க. இரக்கத்தை ஆண்டவர்கிட்ட கேட்காம இரவு நேரத்தில் வேஷம் போட்டு கொண்டு குறி சொல்லுகிற அஞ்ஞானம் பார்க்குற ஒரு பெண்ணை தேடி போனார் இந்த சவுல் ராஜா. அதுக்கு பதில் ஒரு ஊழியக்காரனை தேடி போயிருக்கலாம் இல்லையா? அப்படி போயிருந்தால் அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு பரதாமான முடிவு வந்திருக்குமா? கடைசி வரைக்கும் சரியான ட்ராக்ல சவுல் ராஜா வரலைங்கிறது வரலாறு நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அதனால தான் அவர் அழிந்து போனார். என்றைக்கு இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட நம்ம வந்தோன்னா அவர் நம்மை மன்னிப்பார், ஏற்றுக்கொள்வார். எவ்வளவு பெரிய தவறை செய்திருந்தாலும் கர்த்தர் நம்மை மறுபடியும் தூக்கி எடுப்பதற்கு உண்மை உடையவராக இருக்கிறார். என்னிடத்தில் வருகிற எவனையும் நான் புறம்பை தள்ளுவதில்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட இரக்கத்தில் ஐஸ்வர்யமுடைய ஒரு ஆண்டவர் இருக்கும்பொழுது நாம் ஏன் அவரிடத்தில் சொல்லக்கூடாது? நாம் ஏன் அவரிடத்தில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடாது? உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? நான் ஜெபிக்கலாம். அப்போ பிதாவே, வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரை தோத்திரம் ஐயா, ஒரு பயங்கரமான ஒரு பாடத்தை நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆண்டவரை, வீழ்ச்சி வருகிற பொழுது என்ன செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் எங்களுக்கு நீர் சொல்லிக் கொடுத்திருக்கிறீர். அதற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. இந்த அருமையான நாளிலும் கூட கர்த்தாவே, சிம்சோன் வீழ்ந்தார், ஆனால் அவர் கதறினார், உம்மிடத்தில் உதவி கேட்டார், மனம் இறங்கும் என்று கேட்டார். மறுபடியும் ஆவியை கொடுத்தீர், பழையதை விட பல மடங்கு அதிகமாக அவரை பயன்படுத்தினீர். சவுல் ராஜா விழுந்தார், ஒரு நாள் நினச்சி வருத்தப்படலை, பேய் வந்துருச்சுன்னு வருத்தப்படலை, மனம் திரும்பணும்னு நினைக்கல, இறக்கத்துக்காக ஆண்டவர்கிட்ட வரணும்னு நினைக்கவே இல்லை. குறி சொல்லுறவங்களை அஞ்ஞானம் பார்க்குறேன்னு தேடி போனார், அழிந்து போனார். வீழ்ச்சியுடைய நேரத்தில் என்ன செய்யக்கூடாது என்பதை சவுல் ராஜாவுடைய வாழ்க்கை வரலாறு எங்களுக்கு சுட்டித்து காண்பிக்கிறது. அது பயங்கரமான ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்கிறது. ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் கூட ராஜா தோத்துறையா, நீர் மனம் இறங்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். கிருபையினாலே மூட வேண்டும், இரக்கத்தினாலே மூட வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். எல்லாருமே தவறு செய்கிறாங்க, எல்லாருமே வீழ்ந்து போகிறாங்க. ஆவி எடுத்துக்கொள்ளாதீரும் ராஜா, உடைய பரிசுத்த ஆவி எடுத்துக்கொள்ளாதீருமாப்பா. எடுத்துட்டிங்கன்னா அது ரொம்ப ஆபத்து ராஜா, அது தாங்க முடியாதப்பா. சாத்தான் கண் வச்சிருவாயா. பிசாசு பிடித்தவர்களுக்காக ஜெபிக்கிறோம், அவர்களை விடுவியும். ஒரு நாள் ஆவியை பெற்று விழுந்து போய் பிசாசு பிடித்திருக்கிற மக்களுக்கு மனம் இறங்கும் ஐயா, மனம் இறங்கி அவர்களை பக்கமாக இழுத்துக்கொள்ளும். அவர்களுக்கும் பொதுவாழ்வு தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். மிகப்பெரிய உயரத்தில் இருந்து மிகப்பெரிய பிஸ்னஸை பண்ணி இன்னைக்கு அதெல்லாம் இழந்து போயிருக்கிறவர்களுக்கு கிருபையாக ராஜா நீர் இறங்கி அவர்களை மறுபடியும் வாழ்விக்க செய்ய வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும். வியாதிகள் மறையட்டும், கடன் பாரங்கள் மறையட்டும், தரித்திரங்கள் மறையட்டும், பலகீனங்கள் மறையட்டும், அவமானங்கள் மறையட்டும், தோல்விகள் மறையட்டும், சாபங்கள் மறையட்டும், மனபாரங்கள் மறையட்டும், டிப்ரெஷன் மறையட்டும், தூக்கமற்ற இரவுகள் மறையட்டும், தோல்வி மனப்பான்மைகள், மரண பயங்கள் நீங்கட்டும். கர்த்தாவே, புதிய கிருபைகளை ஊற்றும்,
புதிய இரக்கத்தை ஊற்றும். அடைக்கப்பட்ட வாசலில் திறந்து தாரும். பழையவைகளை மறக்க உதவி செய்யும். வெளியே வர ஆண்டவரை வெளியே மறுபடி எழும்பி நிற்க உதவி செய்யும். புதிய பாதைகளை திறந்து தாரும். அற்புதங்களை செய்யும், அதிசயங்களை செய்யும், மீட்டெடுத்து கொள்ளும். பழைய அன்பை மறுபடியும் தாரும். பழைய மேன்மை எருசலேமுக்கு மறுபடியும் தாரும். விழுந்து போன தாவீதுகளின் கூடாரத்தை மறுபடியும் எடுத்து கெட்டுவீராக. வீட்டை மறுபடியும் கெட்டுவீராக. மறுபடி பிஸ்னஸை கெட்டுவீராக. மறுபடி உயர்ந்த அடைக்கடத்தில் வைப்பீராக. இன்னொரு வாய்ப்பை கொடுப்பீராக. இந்த கிருபைக்குள்ளே தாங்குவீராக. வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தர் திருநாமத்தினாலே இப்பொழுதே நம்முடைய வல்லமை இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளாகவும் கடந்து போகட்டும் என்று கெஞ்சுகிறோம். கிருபை தாங்கட்டும், இரக்கம் தாங்கட்டும். கர்த்தாவே மகிமைப்படும். ஏசப்பா சோத்திரம். இந்த நாளில் இந்த சத்தத்தை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. என்ன நிலைமையில் இருந்தாலும் தூக்கி எடுத்து பழைய கிருபைகளை தந்து சந்தோஷப்படுத்துங்க. வயதானவர்கள், வாலிபர்கள், நடுத்தர வயதுள்ளவர்கள், பிஸ்னஸ் பண்ணுறவங்க, மாத சம்பளம் வாங்குறவங்க, தினக்கூலிகள், ஆட்டோ ஓட்டுறவங்க, லாரி ஓட்டுறவங்க, பிரயாணம் பண்ணுறவங்க, வேலைக்காய் காத்திருக்கிறவங்க, திருமணத்துக்காய் காத்திருக்கிறவங்க, ஆண்டவரை குழந்தைக்காக, ஆண்டவரை சொந்த வீட்டுக்காய் காத்திருக்கிறவங்க, கவர்மெண்ட் ஜாப்காய் காத்திருக்கவங்க, எல்லாருக்கும் அற்புதத்தை செய்யுங்க. சிறைச்சாலை இருக்கிறவங்க மனம் திரும்பி வீட்டுக்கு பத்திரமாய் திரும்ப உதவி செய்யுங்க. மறுபடி தூக்கிறதுக்கு விபத்துகள் வந்து விடாதபடி, ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் வந்து விடாதபடி, நாச மோசங்கள் வந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு பொழுதும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அந்யோன்யம் இல்லாத பிரசன்னம் உங்கள் அனைவருடைய இன்றைக்கும் சில காலங்களில் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா. ஆமென்.